இது ரொம்ப பெரிய தொகை. நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க கொண்டு வந்திருக்க பணத்துல நாங்க கொஞ்சம் சம்பாதிக்க கூட நிறையவே உழைக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க இதை எடுத்துட்டு போயிடுங்க. நீ இப்ப என்ன சொன்ன? லக்ஷ்மியை நீ என்ன பண்ண போற? நான் அந்த லக்ஷ்மியை கொலை பண்ணிடுவேன். அவ திரும்ப வந்தா கொன்னுடுவேன். அவளுடைய கால், கை, எலும்பு எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அவளை எதுவும் பண்ண முடியாம நான் பண்ணிடுவேன். ஷட் அப் மலிஷ்கா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற நான் என்ன பண்ண சோனியா? எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு. இதை நான் இழக்க விரும்பல. நான் இழக்க மாட்டேன் சோனியா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா. No, you don't. நீலம் ஆண்டி ரிஷிக்காக லக்ஷ்மியை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. என்ன? நீலம் லக்ஷ்மியை கூட்டு வர போனாலா? ஆமா, லாக்கர்ல இருந்து பணம் எடுத்துட்டு போனதா தேவிகா என்கிட்ட சொன்னா. மாம் போனதை பாட்டியும் பார்த்திருக்காங்க. நான் கரிஷ்மா அத்தைக்கு ஃபோன் பண்ணதுக்கு அவங்க கார்ல இருக்கிறதா சொன்னாங்க. மாம் நேரா லக்ஷ்மி வீட்டுக்கு அந்த கேஷ் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அவகிட்ட போய் தோஷத்தை பத்தி சொல்வாங்க. வரும்போது கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப புரியுதா டாட் உங்களுக்கு? மாம்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு அண்ணன் மேல அக்கறையே கிடையாது. அவ பணத்துக்காக வருவா. she is coming for money. வாய மூடு சோனியா. டாட், வாய மூடுன்னு சொன்னேன். லக்ஷ்மிக்கு பணம் கொடுத்தீங்களா? லக்ஷ்மிக்கேவா? நீலம் லக்ஷ்மியை கூப்பிட சும்மா போயிருந்தா கூட ஒரு தாயோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி புறப்பட்டு வந்திருப்பா. ஆனா நீலம் பணம் கொடுத்து லக்ஷ்மி வாங்க போயிருக்கா. அவ வரமாட்டான். எனக்கு அவளை பத்தி தெரியும். சின்னவங்க கிட்ட பாசமும் பெரியவங்க கிட்ட மரியாதையும் நல்ல குணமும் கொண்ட அவளுக்கு சுயமரியாதை இருக்கு. அப்பாவால கலாச்சாரத்தோட வளர்க்கப்பட்டவள். யாரா இருந்தாலும் அவ சுயமரியாதைய விலை பேசிட முடியாது. இம்பாசிபிள். நீலம் பெரிய தப்பு பண்ணிட்டா. போறதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். உங்ககிட்ட கேட்டா எப்படி நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்லாம விட்டுருப்பாங்க. அதனாலதான் என்கிட்ட சொல்லல. இன்னைக்கு நீலம் மறுபடியும் லக்ஷ்மியோட மனசை நோகடிக்க போறான். பகவானே, என் லக்ஷ்மி வேதனைப்படக்கூடாது. இந்த நேரத்துல நான் நீலம் கூட இருந்திருக்கணும். ஆயுஷ், நான் உடனடியா அங்க போய் ஆகணும். இல்ல மாமா வேண்டாம். நீங்க இங்கதான் இருக்கணும். ரிஷி ப்ரோவோட கண்டிஷனை பாருங்க. நீங்க டாக்டர் கிட்ட பேச வேண்டியிருக்கு. சோ நீங்க இருந்தா நல்லா இருக்கும். அதனால ப்ளீஸ். சாரிமா லக்ஷ்மி, இந்த நேரத்துல உன் அப்பா இல்லாம போயிட்டேனே. இந்த மாதிரி நேரத்துல இவ கிளம்பி போயிடுவா. திருந்தவே மாட்டா. சித்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நீ ஒரு கல்லு, ஸ்டோன். உன்கிட்ட மனசே இல்லையா? இவங்க பாவம் எவ்வளவு பெரிய சங்கடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட மகனோட உயிரை அவங்க காப்பாத்தணும் அப்படின்னா என்னன்னு உனக்கு புரியுதா? அப்புறம் நீங்க இவளுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. ராணு, உனக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆமாமா, நீங்க எல்லாமே புரிஞ்சுதான் நடந்துக்கிறீங்க. மனுஷத்தன்மை, நியாயம், கௌரவம்னு பேசுறீங்க. எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டீங்க. கேட்டீங்களா? இவங்க பையன் நிலைமை என்னன்னு கேட்டீங்களா? உயிரோட இருக்கனா இல்ல செத்தா? இல்ல செத் சாரி நீலா மேடம். ரிஷி இப்ப எப்படி இருக்கான்? நான் வந்து ரிஷிய பார்க்கலாம் தான் இருந்தேன். ஆனா இவர் இருக்காருல்ல, என் ஹேண்ட ஹோல்டு பண்ணிட்டாரு. என்ன வரவே விடல. ராணு, நீ அங்க போனப்போ நான் ரிஷிய பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். என் மனசு ஒன்னும் ஸ்டோன் இல்ல. இவங்க நம்மளோட சொந்தக்காரங்க. பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்கலாம். ஆனா அதனால உறவு முறிஞ்சு போயிடுமா என்ன? இவங்க பண்ண காரியம் எல்லாமே தில்லு முள்ளுதான். ஆனா அந்த மண்டபம், அந்த அக்னி, 7 தடவை சுத்தி வந்தது, இந்த தாலி, இது எல்லாமே நிஜம்தானே? இவங்க நம்ம கிட்ட 1-2 பொய் சொல்லிருக்கலாம். ஆனா லக்ஷ்மி தான் இவங்களோட மருமகன்றதை இந்த உலகத்துக்கு முன்னாடி இவங்க மறைக்கவே இல்லையே. நான் என்ன ராங்கா பேசுறேனா? இல்ல ராணு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அப்புறம் என்னாச்சு? லக்ஷ்மிக்கு எதுக்கு நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா கத்து கொடுக்குறீங்க? இவ சித்தப்பா தானே நீங்க. ரத்த சம்பந்தம் இருக்குன்னா அவளுக்கு புத்திமதி சொல்லி அவங்களோட அனுப்பி வைங்க. இங்க பாரு, நீ என்ன சில மாதிரி நின்னுட்டு இருக்க? இவங்க கூட போ.
உன்னோட துணிமணி எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். இல்லனா நானே கூட கொண்டு வந்து தரேன். நீ இப்பவே போ. சித்தி நான் தான் சொல்றேன் லக்ஷ்மி, நான் தான் சொல்றேன்ல, நீ இவங்க கூட போய் தான் ஆகணும். உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு தாண்டி அனுப்பி வைக்கிறேன். தூக்கம் அடிக்கணும்னு அனுப்பல. சித்தி என்ன நீ வாய மூடு. நம்ம குடும்பத்துல பொண்ணு மாமியார் வீட்ல தான் இருக்கணும். மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வரமாட்டா. லக்ஷ்மி, நம்ம பாரம்பரியத்தையே நீ தலைகீழா மாத்திடாத. எங்க வீட்டு பொண்ணை நாங்க நிரந்தரமா இங்க இருந்து அனுப்பியாச்சு. கண்டிப்பா நீ அங்கதான் இருக்கணும். நீ இப்போ இந்த நிமிஷமே உன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன சித்தப்பா இது? உங்களுக்கே என்ன தெரியும். நீங்க என்ன உங்க மகளா தான் பாக்குறீங்க. எங்க மேல நீங்க அளவு கடந்த அன்பை வச்சிருக்கீங்க. நானும் இந்த வீட்டுல உங்க பொண்ணு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கும் உரிமையை கேட்கல, எல்லையும் மீறல. ஆனா இன்னைக்கு நான் கேக்குறேன், நான் உங்க கூட இந்த வீட்டுல இருக்கலாம்ல? ப்ளீஸ். அம்மாடி லக்ஷ்மி, அழக்கூடாதுமா. இல்ல, நீ அழக்கூடாது. இங்க பாருமா, உங்க அப்பா தான் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்து அனுப்புனாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து என்னால என் கால நிக்க முடிஞ்சது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர் கொடுத்ததுதான். இந்த வீடு கூட. அதனால உனக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? உனக்கு உரிமை இருக்குமா? எந்த பழக்க வழக்கம் பசங்க மனசை காயப்படுத்துதோ, எல்லாத்தையும் மாத்துதோ, அதை உடைச்சு எரியணுமா. அதுல எந்த தப்பும் இல்லை. அதோட நம்ம குழந்தைங்க நேர்மையா நடந்துக்கும் போது நியாயம் கிடைக்கும். லக்ஷ்மி, இது உன்னோட வீடுமா. உனக்கு முழு உரிமை இருக்கு. நீ இங்கதான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு என் மகனோட உயிரை காப்பாத்ததான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். வேற வழி இல்லாததுனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லனா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நான் இருப்பேன்னா? லக்ஷ்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப சின்னது. மனுஷங்க ஒருத்தரை ஒருத்தர் எங்கேயாவது சந்திச்சுக்குவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு உன்னோட அவசியம் இருக்கு, நாளைக்கு உனக்கு எங்களோட அவசியம் தேவைப்படலாம். இப்ப கூட நீங்க இதைத்தான் சொல்றீங்க. நீங்க என்ன விலை கொடுத்து வாங்க வந்திருக்கீங்க. நீ அப்படி வேணாலும் வச்சுக்க. ஆமா, பணத்தை கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சரி, நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லு. இந்த பணத்துக்கு நிறைய சக்தி இருக்குன்னு மொத்த உலகத்துக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து எதை வேணாலும் நம்மளால வாங்க பணத்தை முடியும். கொடுத்து உங்க பையனுக்கு வாழ்க்கை வாங்கிக்கோங்க. அதை செய்யறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். பணத்தை கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன பணத்தால ஜெயிக்க முடியாது, அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னு நாங்க என்ன உன் மனசை நோகடிச்சோமா? நாங்க எப்ப உன் மனசை நோகடிச்சோம்? உன்கிட்ட நல்லபடியா தானே பழகணும். இவ்வளவு உண்மையை மறைச்சிருக்கீங்க. ரிஷி மலிஷ்காவோட அஃபேரை நீங்க மறைச்சிருக்கீங்க. ரிஷியோட இவ்வளவு பெரிய தோஷத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு நீங்க. சரி, நீ மட்டும் என்ன? நீ ரொம்ப நல்லவளா? அதனால தானே இன்னும் இங்க இருக்க. என் பையனுக்கு இருந்த அஃபேரை நாங்க மறைச்சோம். அவன் ஜாதகத்துல இருந்த தோஷத்தை நாங்க மறைச்சோம் தான். எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சோம். ஆனா எதுக்காக? என் மகனோட வாழ்க்கைக்காக மறைச்சோம். அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். என்னோட அதே மகன் தான் உனக்கு இன்னைக்கு புருஷனா இருக்கான். இப்போ உன் புருஷனை காப்பாத்தாம நீ என்ன பண்ற? இங்க வந்து உட்காந்துருக்க. இத பாரு, நீ என் கூட வந்துதான் ஆகணும். அண்ட் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நான் கூப்பிட்டதுக்காகவே நீ வந்துடுவ. அதாவது நீ பணத்தை பார்த்து ஒண்ணு வரமாட்ட. ரிஷி மேல உனக்கு நிஜமான அன்பு இருக்கு. அதுவும் இல்லாம உன் மாமியார நான் கூப்பிட்டா நீ மறுபேச்சு பேசாம என் கூட கிளம்பி வருவேன் நம்புன. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரிஷி மலிஷ்காவோட அஃபேர் என்னைக்கு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அன்னைக்கும் நீங்க என்ன தடுத்தீங்க. நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க என்ன தடுக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? நீங்க மேல அன்பு வச்சிருக்கிறதா நினைச்சேன். மருமகளா நினைச்சு தடுக்கிறதா தான் நினைச்சேன். அன்னைக்கு கூட நான் உங்க மனசுல மறைச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரியுது. அன்னைக்கு நீங்க ஒண்ணு பாசத்தால என்ன தடுத்து நிறுத்தல. ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில வேற மாதிரி இருக்கீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை விட நான் ரொம்ப சின்னவ. ஆனா
எனக்கு நடந்திருக்கிற இந்த துரோகம் இது மிகப்பெரிய துரோகம். என்னால சத்தியமா இதை தாங்கிக்கவே முடியாது. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இவ்வளவு பேசுறேன். உங்க மனசை புண்படுத்திருந்தா, உங்க மனசை நோகடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு பொய் சொல்ல வராது. நான் பேசுறதெல்லாம் உண்மை. நீங்க என் கூட நல்லா இருந்ததா சொல்றீங்கல்ல, அப்ப நாங்க எப்படி இருந்தாத்த? உங்க கூட ரிஷி கூட எல்லார் கூடயும் நல்லா தானே இருந்த. இப்ப என்னடான்னா என்ன நீங்க அந்த வீட்டுக்கு வர சொல்றீங்க. நான் எப்படி அங்க வர முடியும்? என்னோட இடத்துல நின்னு பாருங்க. எந்த வீட்டுல நான் ஏமாத்தப்பட்டனோ, எங்க நம்பிக்கை துரோகம் நடந்ததோ அங்க நான் எப்படி வர முடியும்? வந்தாலும் எனக்கு அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் வேதனைகள் தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? அந்த என்னால வர முடியாது. என்னால நிஜமா வர முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அண்ணி வாங்க. ஆனா கரிஷ்மா லக்ஷ்மி ரிஷி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், வாங்க போலாம். அக்கா, 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 ப்ளீஸ், ப்ளீஸ் அழாதக்கா. அக்கா, அழாதக்கா. ப்ளீஸ் அழாதக்கா. இல்ல இல்ல இல்ல, என்ன விடு. ஒண்ணும் ஆகல. நான் இனிமே அழ மாட்டேன். என்னக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் அழ மாட்டேன். ரொம்ப அழுதுட்டேன். அக்கா பாக்க, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இனிமே யாருமே இங்க அழக்கூடாது. ஏன்னா உங்க முன்னாடி நான் அழுதா அப்புறம் நீங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால யாரும் அழக்கூடாது. கொஞ்சம் கூட அழக்கூடாது. நான்லாம் ஒரு அக்காவா? ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி எல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. நான் ஒரு முட்டாள் ஷாலு. நான் ஒரு பைத்தியம். எனக்கு மூளை கிடையாது. நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல ரிஷிய குத்தம் சொல்லிட்டு இருந்தேன். அவனை கெட்டவன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கைய அவன் பாழாக்கிட்டான்னு சொன்னேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ரிஷி மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் இதுக்கு காரணமா இருந்திருக்கு. ரிஷி கூட எனக்கு இருந்த உறவு தான் பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அந்த குடும்பத்தாரோட இருந்த உறவே பொய்யாயிடுச்சு. எல்லாமே பொய் ஷாலு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த குடும்பத்தார்கிட்ட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்னத்த சொல்ல? நான் தான் பைத்தியக்காரியா இருந்துட்டேன். அந்த வீட்ல எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். ரிஷிக்கு நான் தான் பொருத்தமானவன்னு நான் நினைச்சேன். நாங்க 2 பேரும் தான் அருமையான ஜோடின்னு நான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே தப்பு. ஆனா நான் நினைச்ச மாதிரி அங்க யாருமே நினைக்கல. ரிஷிக்கு நான் பொருத்தமானவள நினைக்கல. அவங்களுக்கு லக்ஷ்மி வேண்டாம். அவங்களுக்கு லக்ஷ்மியோட ஜாதகம் தான் வேணும். என்ன விட நேஹாவோட ஜாதகம் சரியா இருந்திருந்தா அவங்க நேஹாவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அக்கா அழாதக்கா. என்னவோ நினைக்க என்னவோ நடந்துருச்சு. அக்கா அழாதக்கா, ப்ளீஸ் அழாதக்கா. ஷாலு, அவங்க என்னுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க ஷாலு. ரிஷியோட மனைவி அது போய், அப்புறம் இப்போ ஓபெராய் குடும்பத்தோட மருமக அது கூட போய். ரிஷி என்னைக்குமே என்ன மனைவியா ஏத்துக்கல. எனக்கு இன்னைக்குதான் புரிய வருது, அந்த குடும்பத்துல யாருமே என்ன மருமகளா ஏத்துக்கல. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏதாவது பண்றாங்க, நானும் அப்படியே உடைஞ்சு போயிடுறேன். இதை விட ஒரு பெரிய கொடுமை வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா உடனே அதை விட ஒரு பெரிய துக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. அதை விட பெரிய அடியை கொடுத்து என்ன தவிக்க வைப்பாங்க. அவங்க என்னதான் விரும்புறாங்க? நான் செத்து போகணும். என்ன பேசுற? நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த மாதிரி பல கஷ்டங்களை நம்ம பார்த்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்க்கா. இதுக்கு மேல வேண்டாம்க்கா. நீ மனசளவுல உடைஞ்சு போயிருக்க, ஆனா உயிரோட இருக்க. இது போதாதா? நீ கஷ்டத்தால உடைஞ்சு போயிருக்க, உனக்கு சப்போர்ட் கொடுக்கதான் நாங்க இருக்கோம்லக்கா. இது போதாதா? நீ அவங்களால நிறைய ஹர்ட் ஆயிருக்க, உனக்கு கஷ்டமா இருக்கு. அது காலப்போக்கில சரியாயிடும். இன்னொரு விஷயம், மரணம் ஒரு தடவை தான் வரும். வந்தா நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. நீ எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாக்கா? வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்க, ரொம்ப பயமா இருக்கு. நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாத்தியா?
அக்கா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் ஷாலுவும் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி பேசி நான் அப்படி பேச மாட்டேன். நான் தப்பா பேசிட்டேன். சாரி. நான் தான். தண்ணிய குடி. வேண்டாம் அக்கா. நம்ம 3 பேருக்கும் இனிமே யாரோட அன்பு தேவையில்லைக்கா. நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதுமானது. அம்மா, அப்பா, ஏன் எங்களை விட்டு போனீங்க? எதுக்காக போனீங்க? அண்ணி அண்ணி ப்ளீஸ் காம் டவுன். வேணும்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணவா? லக்ஷ்மி கிட்ட பேசவா? கரிஷ்மா, நீயும் அங்கதானே இருந்த. நம்ம பேசுனது எல்லாத்தையும் நீயும் தானே கேட்ட. லக்ஷ்மி பேசுனதையும் கேட்டல. அண்ணி நான் கேட்டேன். இன்னும் இவங்களுக்கு பணம் தேவையோ என்னமோ, இவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. சரி, நாம வெயிட் பண்ணலாம். இந்த முறை அவளாவே நம்ம கிட்ட வருவா. ஆனா அண்ணி அந்த லக்ஷ்மி பொண்ணோட பேரை சொல்லாத. அவளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. இந்த நேரத்துல நான் என் பையன் ரிஷியை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். அந்த பொண்ணை பத்தி நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது, பயங்கரமா கோவம் வருது. இந்த அளவுக்கு யார்கிட்டயும் நான் கோவப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ பேரை எடுத்தாலே எனக்கு கோவம் வருது கரிஷ்மா. இது பாரு, என் முன்னாடி இனி அவளோட பேரை சொல்லாத. லக்ஷ்மி எங்க? நீங்க தப்பா கணிச்சிட்டீங்க. லக்ஷ்மியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அவளை பத்தி தப்பா தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அதாவது அவ நம்ம குடும்பத்து மேல அன்பு வச்சிருக்கா, ரிஷி மேல காதலா இருக்கா. அவ தான் உயிரை பணைய வச்சு ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. மனைவியா இருக்கும்போது காப்பாத்துனா, அப்படி இல்லாதப்பவும் காப்பாத்துனா. என்ன அவ ரிஷியை விரும்புறான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பொய்யாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அவ நிஜமாவே ரிஷியை லவ் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா ரிஷி மேல துளி கூட அவளுக்கு அக்கறை கிடையாது. நம்ம பையன் இருந்தா என்ன, செத்தா என்ன, இத பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. என் கண்ணீரை என்னாலேயே தொடச்சுக்க முடியும். உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவைப்படாது. மனசு வலிக்குதுன்னா அது கண்ணீரா தான் வெளியே வரும். ஒரு நிமிஷம், நான் சொல்றதை என்ன கேக்குறியா? கேட்கணும்? ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் கேட்கணும்? என்ன பெத்தவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அத நான் கேட்டேன். ஏன் அவர் உங்களை புத்திசாலி, மெச்சூர்டு, எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறவர்னு நினைச்சாரு. ஆனா நீங்க மெச்சூர்டா? நீங்க என்ன புத்திசாலியா? எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் முழுசா நம்பினேன். எங்க அப்பா தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க பேச்சு நான் முழுசா நம்பினேன். நேரா அவ வீட்டுக்கு போனேன். அவளை நீங்க லக்ஷ்மி தேவின்னு சொன்னீங்க. பேருக்கு ஏத்த மாதிரி தான் அவ நடந்துக்கிறான்னு சொன்னீங்க. நல்ல பொண்ணா, நல்ல மருமகளா நடந்துக்கிறா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் நம்பினேன். அதை நம்பி அவ வீட்டுக்கு போய் ஏமாந்துதான் வந்தேன். ரிஷியோட ஜாதக தோஷத்தை பத்தி அவகிட்ட சொன்னேன். எதுக்காக அவளை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன். இப்ப அவ தேவை இருக்குன்னு அவகிட்ட சொன்னேங்க. ஆனாலும் அவ வரவே இல்லை. நீங்களாம்மா? நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. நான் சொல்றது கேளுங்க. அதோட ஆயுஷ், நீயும் தான். நீ கண்டிப்பா இதை கேட்கணும். அந்த லக்ஷ்மிக்காக எல்லார்கிட்டயும் நீ தானே சண்டை போடுவ. மலேஷ்கா கிட்டயும் நீ தான் சண்டை போட்டிருக்க. எப்போ பார்த்தாலும் லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, ரொம்ப பாசமானவ அப்படின்னு சொல்லுவியே. இதெல்லாம் உன் தப்பில் அவ நம்மள ஏமாத்திட்டா. ஒன்ன, இவங்கள, ஏன் நம்ம எல்லாரையுமே அவ முட்டாளாக்கிட்டா.
அவ நல்லவளே கிடையாது. அவ நல்ல மருமக இல்ல, நல்ல பொண்ணு கிடையாது. அவகிட்ட எந்த நல்ல விஷயமும் இல்ல. ரிஷியோட உயிரை காப்பாத்த கூப்பிட்டு ஆனா அவ வரல. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இங்க பாரு நீலம், அவ ஏன் வரலன்னா நீ அவளை கூட்டிட்டு வர போல, அவளை விலை பேச போயிரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணும் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு மருமகளா வர நினைக்க மாட்டா. அதே மாதிரி பணத்துக்காக வர்றவ நிச்சயம் மருமகளா தன்னோட கடமையை சரிவர செய்ய மாட்டா. எந்த பொண்ணு பணத்தை வாங்கிக்கிட்டு மனைவியோட கடமையை என்ன நீங்க இப்பவுமா அந்த லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்பவும் அவளதான் பாராட்டுறீங்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அவளை ஒண்ணு பணம் கொடுத்து வாங்க போகல, அவளுக்கு உதவி செய்யதான் போனேன். அவன் தலைமையில ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. அவளோட தங்கச்சிங்க, சித்தி எல்லாரும் இருக்காங்க அங்க. அந்த பொறுப்புல இருந்து அவ விடுபட்டுடுவா, நம்ம வீட்டுக்கு மருமகளா அவ வருவான்னு தான் நான் அங்க போனேன். இன்னும் சொல்ல போனா இந்த முறை நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல, எல்லாத்தையும் அவகிட்ட தெளிவா எடுத்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல, அதையும் அவகிட்ட சொல்லிட்டேன். இப்படி பேசிதான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவன் மனச இன்னும் நோகடிச்சிருக்கு. நம்ம புள்ள ரிஷியோட ஜாதகத்துல இருந்த தோஷத்தை போக்கத்தான் அவளை வீட்டுக்கு மருமகள் ஆக்கி இருக்க. அதை தவிர வேற எந்த ஒரு தகுதியும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிருக்க. அவ ஒரு பர்னிச்சர் மாதிரி யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருணும். அவளுடைய ஸ்தானம் அவளதான்னு விலக்கிட்டு வந்திருக்கிற. அப்படின்னா அவ வாழ வந்த வீட்டுல இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம்.